சிவகங்கை மாவட்டம் பனங்குடி முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவை ஒட்டி வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த போட்டியில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 18 காளைகள் மற்றும் 162 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. போட்டியை சுற்றுவட்டார கிராம மக்கள் கண்டு ரசித்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி பேருந்து நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்து நிலையத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மர்ம நபர் ஒருவர் செல்போன் மூலம் காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை பேருந்து நிலையத்தில் இருந்து உள்ளே வரவிடாமல் மோப்பநாய் உதவியுடன் பேருந்து நிலையம் மற்றும் கடைகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்த நிலையில் மிரட்டல் விடுத்த மர்ம ஆசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் எலக்ட்ரிக் ஆமணி பேருந்து தீப்பற்றி எரிந்து சேதமானது. பெங்களூருவில் இருந்து திருநெல்வேலி நோக்கி புறப்பட்ட தனியார் எலக்ட்ரிக் ஆமணி பேருந்து மதுரை மாவட்டம் நல்லமநாயக்கன்பட்டி பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென பேருந்தின் முன்பகுதியில் தீப்பிடித்து பேருந்துக்குள் புகை வந்துள்ளது. இதையடுத்து பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் இறங்கிய நிலையில் பயணிகள் பேருந்தில் இருந்து வெளியேறினர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், குடியிருப்புகள் நிறைந்த ராம்நகர் பகுதியில் ஏற்கனவே ஒரு மதுபான கடை உள்ள நிலையில் மக்களின் கடும் எதிர்ப்பை மீறி மாவட்ட நிர்வாகம் மேலும் ஒரு கடையை திறந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராம்நகர் பகுதி மக்கள் மதுபான கடையை அகற்றக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், குடியிருப்புகள் உள்ள பகுதியில் மதுபான கடை அமைக்கக்கூடாது என நீதிமன்றம் அறிவுறுத்தியும் விடியா ஸ்டாலின் அரசு நீதிமன்ற உத்தரவுகளை காற்றில் பறக்க விடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டம் 2 மணி நேரம் தாமதமாக தொடங்கியதால் மனு அளிக்க வந்திருந்தவர்கள் நீண்ட வரிசையில் கால் கடுக்க காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டது. ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிப்பதற்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்தனர். காலை 10 மணியில் இருந்து வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் 12 மணிக்கு மனுக்களை பெற தொடங்கியதால் பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அதிக காற்றுடன் மழை பெய்ததில் அருள்புரம், கரைப்புதூர் மற்றும் பொங்கலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களின் சாலை ஓரங்களில் மரங்கள் சாய்ந்தும் வீடுகள் இடிந்தும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. இதுகுறித்து ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் இப்பகுதி மக்கள் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காத்தடிச்சதுனால மரம் கடை மேலே விழுந்துச்சுங்க. கடை மேலே விழுந்ததுனால என்ற வாழ்வாரம் இதுவுமே பாதிக்கப்பட்டுருச்சுங்க. எங்களுக்கு பொருளெல்லாம் 1.5 லட்ச ரூபா பொருளும் வீணாக போச்சுங்க. கடையும் பூரா நசுங்கிடுச்சுங்க. நேற்று நைட்டு வந்து பார்த்தாங்க, கமிஷனரை வந்து பார்த்தாப்புல. நேற்று ஒரு கொஞ்சம் 2 மரத்தை மாத்திரம் அப்புறப்படுத்தினாங்க. அப்புறம் நாங்கள் அந்த பக்கம் போன பின்னாடி போயிட்டாங்க. இது மட்டுமே யாருமே வரலைங்க. கோவை மாவட்டம் காரமடை அருகே சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கண்டிவூர், பணப்பாளையம் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேந்திரன், கதலி உள்ளிட்ட வாழைகளை பயிர் செய்திருந்தனர். சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்ததில் அறுவடைக்கு காத்திருந்த 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் ஒரே நாள் இரவில் முழுவதுமாக சேதமானது. இதனால் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் ஸ்டாலின் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.